அந்த குரலை கேட்ட ஆதவன் விழிப்புடன் இருந்தான். அவன் மூச்சை பிடித்துக்கொண்டு அவர்கள் பேசுவதை கவனமாக கேட்டான். நிச்சயமாக எனக்கு தெரியும். கடகத்தீவு கொள்ளையர்களின் தலைவானின் எஜமானியை நான் மிகவும் வசீகரித்து பின்னே அவர்கள் வாயாலேயே இந்த கொள்ளையர்களை அடையும் வழியை பற்றி நான் கண்டுபிடித்தேன். நீ என்னுடைய நல்ல நண்பன், அதனால்தான் நான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன் என்று மற்றொரு குரல் கேட்டது. வந்திருப்பது 2 பேர். இருவரும் இளைஞர்கள்தான் என தெரிந்து கொண்டான் ஆதவன். எனக்கு தெரியும் ருத்ரா, நீ மிகவும் அழகானவன், மென்மையானவன் மற்றும் இந்த உலகில் உள்ள எந்த பெண்ணால் உன் வசீகரத்தை ரசிக்காமல் இருக்க முடியும் என்று முதலில் பேசியவன் குரலில் இருந்து ஏராளமான உற்சாகம் கொடுக்கும் மயக்கும் வார்த்தைகளை பேசினான். ருத்ரா திருப்தியுடன் சிரித்தான். இங்கே பார், ஒரு குகை உள்ளது. இதனுள் சென்று ஓய்வெடுப்போம். நம் தலைவனாகிய இறைவன் அங்கு செல்லும் வரை நாம் இங்கு காத்திருப்போம். பின்னர் நாம் கடகத்தீவு கொள்ளையர்கள் இருக்கும் இடத்திற்கு செல்வோம். அவர்களின் தலைவருடைய புதையல் நாம் சென்று அள்ளி வர காத்திருக்கும் என்று கூறினான் ருத்ரன். அப்படி இருவரும் பேசிக்கொண்டே அந்த குகைக்குள் 2 இளைஞர்களும் நுழைந்தார்கள். அந்த குகைக்குள் நுழைந்த அவர்கள் ஆதவனை பார்த்தார்கள். ஆதவன் சக்கரவர்த்தி, நீயா? நீ இங்கே என்ன செய்கிறாய்? முதலில் பேசியவன் கூச்சலிட்டு கேட்டான். அவன் முகத்தில் மச்சம் இருந்தது. வசுதேவ குடும்பத்தைச் சேர்ந்தவர்களா என ஆதவனும் திகைத்து நின்றான். தன் தாயின் இல்லத்தைச் சேர்ந்த அந்த 2 பேரையும் ஆதவன் அடையாளம் கண்டு கொண்டான். இவர்கள் வசுதேவ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்று புரிந்து கொண்டான். இருவரில் ஒருவன் அழகான முகலட்சணத்தை கொண்டிருந்தான். அவன்தான் ருத்ரதேவ். இன்னொருவன் முகத்தில் கருப்பு மச்சம் இருந்தது. அவன் யுகதேவாவார்கள். ஆதவா, நீ இப்போது நாங்கள் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தாயா? ஆதவனை பார்த்து ருத்ரதேவ் கேட்டான். நீ அப்படியே எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்று கூறினான் ஆதவன். ஆதவா, நீ அதை கேட்டதால் இப்போது துரதிர்ஷ்டவசமாக இறக்கப் போகிறாய். அதற்கு நீ உன்னை நீயே குற்றம் சாட்டிக் கொள்ள வேண்டும் என்று கூறிய ருத்ரதேவ் முகத்தில் ஆதவனை கொலை செய்யும் நோக்கம் தெரிந்தது. என்னை கொல்ல நினைக்கிறாயா? ஆதவன் முகத்தில் அவனை நோக்கி ஒரு பார்வை இருந்தது. ஆதவா, அடுத்த ஜென்மத்தில் புத்திசாலியாக இருக்க வேண்டிய கற்றுக்கொள். உன்னை போன்ற குப்பைகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. உங்களை போன்றவர்களை மரணத்தின் வாசலில் கூட எளிதாக கண்டுபிடிக்க முடியும் என்று ருத்ரன் மெதுவாக பேசினான். ஆனால் அவன் பேசிய விதத்தில் இருந்தே ஆதவன் மீது இருந்த வெறுப்பு தெரிந்தது. ருத்ரா, நீ அமைதியாக இரு, இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறிய யுகதேவ் ஆதவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தான். வந்த இருவரும் குகைக்குள் இருக்கும் புலிசடலத்தை கண்டாலும் அதை கொன்றது ஆதவனாக இருக்க வாய்ப்பில்லை என்று நினைத்தார்கள். அதை ஏதாவது ஒரு மிருகம் கொன்று இருக்கும் என்று நினைத்தார்கள். இப்போது ஆதவன் எந்த தரத்தில் இருக்கிறான் என்பது பற்றி அவர்களுக்கு தெரியாது. சரி, சீக்கிரம் செய்து முடி. இந்த குப்பையை அகற்று. நான் ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறி தலையசைத்தான் ருத்ரதேவ். ருத்ரா, சீக்கிரம் முடிந்துவிடும், கவலைப்படாதே என்று கூறிய யுகதேவ் ஆதவனின் தொண்டையை நோக்கி தன் நகத்தை நீளமாக உருவாக்கி கொண்டே சிரித்தான். யுவதேவ் 5 மெரிடியன்களை திறந்து கடம்பராஜ்யத்தில் இருந்தான். அதனால் அவன் நகம் குறைந்தது 250 கிலோ எடையை கொண்டு இருக்கும். அதை கொண்டு அவன் ஆதவனை தாக்கினால் ஆதவன் இறக்கவில்லை என்றாலும் அவனுக்கு பலத்த காயங்களாவது ஏற்படும். நீ என்னை கொல்ல நினைக்கிறாயல்லவா? நான் தான் முதலில் உன்னை கொல்ல வேண்டும் என்று கூறினான் ஆதவன். அவன் கண்ணில் கொலை வெறி மின்னியது. ஆதவன் தன் உடலை அசைத்து ஒரு முஷ்டியை வெளியே கொண்டு வந்தான். அதுதான் சுடர் டிராகன் முஷ்டி. ஆதவன் யுகதேவை நோக்கி ஒரு குத்து வீசினான். அது யுகதேவ் மார்பில் சென்று விழுந்தது. ஆ என்று சத்தத்துடன் ஆதவன் விட்ட அடியில் யுகதேவ் ஒரு துணியைப் போல மேலே பறந்தான். அவன் குகையின் சுவர்களில் பலமாக மோதி கீழே விழுந்தான். மூச்சு விடுவதற்கு கூட சிரமமாக இருந்தது. அவன் வாயில் இருந்து இரத்தம் வந்தது. சிறிது நொடியில் அவன் இறந்து விட்டான். ஆதவன் ஒரே அடியில் யுகதேவை கொன்று விட்டான். இது எப்படி நடந்தது? நீ யுகாவை கொன்றாயா? இது எப்படி சாத்தியம்? கண்களை விரித்து கொண்டே கேட்டான் ருத்ரன். நீ ஒரு குப்பைதானே? இது எப்படி என்று நம்ப முடியாமல் கத்த ஆரம்பித்தான். குப்பையா? நானா? சரி, இந்த குப்பை உன்னை மரணத்திற்கு கொண்டு செல்ல அனுமதிப்பாயா என்று ஆதவன் ஏளனமாக ருத்ரதேவிடம் கேட்டான். என்னை நீ கொல்லப் போகிறாயா? இது மிகவும் வேடிக்கையாக உள்ளது.
நான் 8 மெரிடியன்களை திறந்துவிட்டேன். நீ என்னை கொல்ல முடியும் என்று நினைக்கிறாயா? என்னை நீ யுகதேவ் போல நினைக்கிறாயா? நீ இறக்க வேண்டிய நேரம் இது என்று கூறி தன் வாளை உரையில் இருந்து வெளியே எடுத்து ஆதவனை நோக்கி வீசினான் ருத்ரன். ருத்ரதேவ் 8 மெரிடியன்களை திறந்து இருந்தாலும் அவன் ஒரு சாதாரணமான தற்காப்பு கலைஞன். அவன் தற்காப்பு திறன்கள் தாழ்ந்தவையே. மேலும் அவனது சாதனை நிலை இன்னும் மோசமாகத்தான் இருந்தது. அவன் ஆதவனுக்கு இணையானவன் அல்ல. ஆதவனோ டிராகன் சர்ப்பப்படி நுட்பத்தை பயன்படுத்தி ருத்ரதேவின் வாளை பறக்கச் செய்தான். முஷ்டி கலையை வெளியே கொண்டு வந்து ஆதவன் பறந்து சென்று ருத்ரதேவ் வயிற்றில் ஓங்கி அடித்தான். அவன் அடித்த அடியில் ருத்ரதேவ் தரையில் சென்று விழுந்தான். அவன் பறந்து சென்று அடித்ததில் ருத்ரன் வலியால் அலறினான். அவன் வாயில் இருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. ஆனால் ருத்ரனின் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அவன் பலத்த காயங்களுடன் இருந்தான். ஏனென்றால் ருத்ரன் அதிக சாகுபடியை செய்திருந்தான். நீ மிகவும் மோசமானவன்தான். ஆனால் நீ என்னை குப்பை என்று சொல்கிறாய் பார்த்தாயா என்று கூறிக்கொண்டே ருத்ரனை நோக்கி நடந்தான் ஆதவன். அவன் கண்களில் கொலை செய்யும் எண்ணம் இருந்தது. இல்லை, வேண்டாம் வேண்டாம், என்னை கொன்றுவிடாதே என்று பயந்து அலறினான் ருத்ரன். ஆதவன் இவ்வளவு வலிமையாக வளர்ந்திருப்பான் என்று அவன் கனவிலும் நினைத்திருக்க மாட்டான். கடகத்தீவு கடற்கொள்ளையர்கள் இருக்கும் குகைக்கு நான் எப்படி இந்த பாதை வழியே செல்வது? என்னிடம் சொல் என்று கேட்டான் ஆதவன். ஆதவனால் ஒரே அடியில் ருத்ரனை கொல்ல முடியும். ஆனால் அதை அவன் செய்யாததற்கு காரணம் அந்த கொள்ளையர்களின் குகை தெரிய வேண்டும் என்றுதான். கடகத்தீவு கொள்ளையர்கள் அந்த மலையைச் சுற்றி இருந்த ஒரு கொள்ளை கூட்டம். அவர்கள் கொள்ளைகளை மட்டுமல்ல, எல்லா கொடூரமான செயல்களையும் சர்வசாதாரணமாக செய்யும் ஒரு கூட்டம். அந்த மலைக்காட்டில் உள்ள சிக்கல் மற்றும் ஆபத்தின் விளைவாக அவர்களை யாரும் அழிக்க முன்வரவில்லை. பல ஆண்டுகளாக அந்த கடகத்தீவு கொள்ளையர்கள் அவர்களின் கொள்ளை மூலமாக எண்ணிலடங்காத வாள்களையும் பொக்கிஷங்களையும் திருடி வைத்திருந்தார்கள். அதை இப்போது ஆதவனால் கைப்பற்ற முடிந்தால் டிராகன் டைகர் மாத்திரைகளை வாங்க அவனுக்கு உதவியாக இருக்கும் என எண்ணினான். அந்த வழியை நான் உனக்கு கூறுகிறேன். அதை என்னால் உனக்கு சொல்ல முடியும். ஆனால் நீ என்னை உயிரோடு விட்டுவிட வேண்டும் என்று கண்களில் பயத்துடன் கேட்டான் ருத்ரன். அதே நேரத்தில் அவன் தன் மனதிற்குள் ஆவேசமாக இருந்தான். அவன் தன் மனதில், இது முடியட்டும், இந்த ஆதவனையும் அவன் தாயையும் நான் பழிவாங்குகிறேன், அவளும் சேர்ந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என மனதிற்குள்ளாக நினைத்தான். நான் இப்போது உன் நிபந்தனைகளை கேட்கும் மனநிலையில் இல்லை. நீ என்னிடம் அதை சொல்லாவிட்டால் நான் உடனடியாக உன்னை கொன்று விடுவேன் என்று கூறிய ஆதவன் கண்ணில் கொலை செய்யும் நோக்கம் துல்லியமாக தெரிந்தது. அதை ருத்ரனும் பார்த்தான். ருத்ரனின் மனது இப்போது மாறியது. சரி, நான் சொல்கிறேன் என்று கூறிய ருத்ரன் அந்த கொள்ளையர்கள் இருக்கும் குகைக்கு வழியை கூறினான். நான் இப்போது போகலாமா என்று வழியை சொல்லி முடித்த ருத்ரன் கேட்டான். போவாயா? என்னை பழிவாங்க உன்னை நான் போக விட்டு விடுவேனா என்ன என்று ஏளனமாக கேட்ட ஆதவன் அவன் முஷ்டியால் ருத்ரனின் மார்பில் தாக்கி அவனை கொலை செய்தான். இந்த சமீப காலத்தில் ஆதவன் உலகை புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டான். இந்த தற்காப்பு கலை உலகில் வலிமையானவர்கள் பலவீனமானவர்களை இரையாக்கினார்கள். சில நேரங்களில் ஒருவரை மன்னித்து உயிரை காப்பாற்றினாலும் அவர்கள் இன்னொருவரின் உயிரை பறிக்கத்தான் பார்ப்பார்கள் என்று தெரிந்த ஆதவன் தனது எதிரிகளை மிகவும் தன்மையாக கையாள முடியாது என்று அறிந்தான். அப்படி அவன் தன்மையாக இருந்தால் இறுதியில் அவனே இருந்து விடுவான் என்பது அவனுக்கு புரிந்தது. ஆதவன் ருத்ரன் மற்றும் யுகனின் உடம்பில் ஏதேனும் இருக்கிறதா என்று தேடத் தொடங்கினான். அவன் இருவரின் உடைமைகளில் இருந்து தேடினான். 50 வெள்ளி நாணயங்கள் கூட கிடைக்கவில்லை. இருவரும் மிகவும் ஏழைகள் போல. ஆனால் ருத்ரனின் உடைமையில் இருந்து ஒரு தற்காப்புக்கலை புத்தகத்தை எடுத்தான் ஆதவன். ஒற்றை வீச்சு மின்னல் வாள் என்னும் கையேடு அது. அது பூஜ்ய நிலை வாள் நுட்பமாகும். அதன் தரம் அதிகம் இல்லாவிட்டாலும் அது இப்போது ஆதவனுக்கு ஏற்றது. ஆதவனின் சுடர் டிராகன் முஷ்டி தவிர வேறு எந்த தாக்குதல் முறைகளும் அவனிடம் இப்போது இல்லை. அதுவே இதை வைத்து அவனால் ஒரு வாழ்க்கலையை கற்றுக்கொள்ள முடியும் என்று நினைத்தான். ஆதவன் அந்த புத்தகம், பணம் மற்றும் வெள்ளி மணிப்பூக்களை புனித ஆலயத்திற்குள் சென்று வைத்தான். பின்னர் அவன் குகையில் இருந்து வெளியேறி ருத்ரன் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி அந்த கொள்ளையர்களின் குகைக்கு சென்றான். கடகத்தீவு கொள்ளையர்களின் குகை 15 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மலை உச்சியில் இருந்தது. அதன் 3 பக்கங்களும் மலைகளாலும் பாறைகளாலும் சூழப்பட்டு இருந்தது. அங்கு இருக்கும் பேய்க்குரங்குகளை கடக்க
கடினமாக இருக்கும். அங்கு மலையேறும் பாதை குறுகலாக இருந்தது. அந்த மலையை ஏற ஆதவனுக்கு 2 மணி நேரம் ஆனது. அங்கு செல்லும்போது ஆதவன் ராட்சத மிருகங்களை எதிர்த்து செல்ல வேண்டி இருந்தது. அங்கு செல்ல அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அந்த ராட்சத மிருகங்கள் வலிமையானவை, ஆனால் இரக்கமற்றவை. அவைகளை 9 வகைகளாக பிரித்தார்கள். ஒவ்வொரு நிலையும் 9 தரங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தது. அதில் ஒவ்வொரு ராஜ்யமும் கடம்ப ராஜ்யத்தில் இருந்து தொடங்கி 9 தரங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தன. ஒரு ராட்சத மிருகத்தின் மிக குறைந்த தரம் என்பது கடம்ப ராஜ்யத்திற்கு சென்ற தற்காப்பு கலைஞருக்கு இணையாக இருக்கும். ஆனால் இப்போது ஆதவன் சிங்க ராஜ்யத்தில் தான் உள்ளான். அவனால் அதை எதிர்ப்பது என்பது சற்று கடினமான ஒன்றுதான். ருத்ரன் சொன்னதில் இருந்து வசுதேவ குடும்பத் தலைவரான சத்யதேவ் இன்று கொள்ளையர்களை ஒழிக்க அவர்களின் குடும்பத்தில் இருந்து ஒரு சிலரை அழைத்து கொண்டு இங்கு வருவார் என்று ஆதவன் அங்கிருக்கும் குகைக்கு அருகில் காத்திருந்தான். இந்த சத்யதேவ் மக்களுக்கு கண்டிப்பாக ஆபத்துகளை அகற்றி நன்மை செய்யும் அளவிற்கு நல்லவரில்லை. அவரின் நோக்கம் நிச்சயம் அந்த கொள்ளையர்களின் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களாகத்தான் இருக்கும் என்று யோசித்தான். அவன் எதிர்பார்த்தபடி அங்கு 100க்கும் மேற்பட்ட நிழல் உருவங்கள் வேகமாக அந்த குகையை நோக்கி வந்தனர். எதிரிகள் தாக்க வருகிறார்கள் என மலையின் உச்சியில் இருந்து ஒரு உரத்த குரல் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து அங்கு சண்டையிடும் சத்தமும் கூச்சல்களும் கேட்டன. இதுதான் சரியான சமயம் என்று யோசித்த ஆதவன் அங்கு டிராகன் சர்ப்பப்படிகளை பயன்படுத்தி மலைக்காடு வழியாக அவர்களை கடந்து சென்றான். அவன் அந்த கடகத்தீவு கொள்ளையர்களின் குகையின் பின்புற முனையை சீக்கிரமாக அடைந்தான். மலை உச்சிக்கு செல்ல அங்கு ஒரு மறைக்கப்பட்ட பாதை இருந்தது. அந்த பாதை எதிரிகள் தாக்குதல் நடந்ததால் கொள்ளையர்கள் அந்த பாதை வழியாக தப்பித்துச் செல்வார்கள். அடுத்து என்ன நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் அசுரன், உங்கள் ராஜன் லியான் யூடியூப் சேனலில் மட்டுமே.